அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 2 முக்கியமான திட்டங்கள். ஒன்று துணைப்படை திட்டம், இன்னொன்று வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிற 2 முக்கியமானவை. இது எதுக்குன்னா, இது வந்து ரெண்டுமே வந்து இந்தியாவில் இருக்க நம்ம அரசர்களை வந்து விரட்டி விட்டுட்டு ஆங்கிலேயர்களை வந்து நம்ம நாடுகளை பிடிச்சி இடங்களை பிடிச்சி அவங்களுக்கு உண்டானதா மாத்துறதுக்கு தனித்தனி டெக்னிக், அதாவது திட்டங்களை கொண்டு வந்து யூஸ் பண்ணாங்க. அதுல 2 திட்டங்கள் தான். ஒன்று வந்து துணைப்படை திட்டம், இன்னொன்று வந்து வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா? இதுல முக்கியமானது ரெண்டுமே. இது ரெண்டுல தான் நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1798. இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. இப்ப ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுன்னா துணை ஒய்ஃபு துணை இருக்காங்கன்னா வெள்ளையா இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அப்பனா துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபு. இது எதுக்காகனா இந்தியாவில் உள்ள சுதேச அரசுகள், அதாவது சின்ன சின்ன அரசுகள்லாம் இருக்குல்ல, அந்த அரசுகள்லாம் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ், அதாவது நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், நீங்க வந்து எங்களுக்கு கீழே இருங்க, நாங்களை வந்து உங்களை பாதுகாத்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை ஆக்கிரமிச்சு கடைசியில் அவங்களே அடிமைப்படம் பண்ணி அவங்க ஆட்சி செலுத்துறது தான் இந்த திட்டம். இதுக்கான திட்டத்தை தீட்டியவர் தான் வெல்லஸ்லி பிரபு. இது எப்படின்னா, இந்தியாவுள்ளே சுதேச அரசுகளை ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த துணைப்படை திட்டம். ஓகேங்களா? இதுல ஆங்கில ஆட்சியை விரிவுபடுத்த அரசியல் ஆதிக்கத்தையும் செலுத்துவதற்கு இந்த திட்டம் கருவியாக செயல்பட்டது. அதாவது என்னன்னா, எப்படி இவங்க உள்ள வராங்கன்னா, சுதேசி அரசுகள்ல இருக்குன்னா அவங்க வந்து போர் தந்தா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பலம் இல்லைன்னா நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க எங்க படை கீழே வந்தா உங்களோட படைகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எங்க படைகளை நீங்க வந்து ஏத்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரதான் இந்த திட்டம். அதுக்கான திட்டம் தான் துணைப்படை திட்டம். அந்த திட்டத்தை தீட்டினவர் தான் வெல்லஸ்லி பிரபு. ஆங்கில ஆட்சியை விரிவுபடுத்த அரசியல் ஆதிக்கத்தை செலுத்தவும் இந்த திட்டம் ஒரு கருவியாக செயல்படுது. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டா துணைப்படை திட்டம். இதன் கீழ் வரும் சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு அழைப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க துணைப்படை திட்டத்தின் கீழ் வரும் சுதேச அரசுகள் என்னன்னு பெயரோட அழைப்பாங்க அப்படின்னு சொன்னா பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து முழு சுதந்திரம் ஆங்கிலேய அரசு அளித்தது. அதாவது இந்த சுதேச அரசுகள் வந்து ஓகே நாங்க இங்க வந்து உங்க திட்டத்துக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத கொடுக்கறது ஹைதராபாத் தான் முத இந்த துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த துணைப்படை திட்டத்துக்கு மேல ஹைதராபாத் மேல முழு அதிகாரமும் யாருக்கிட்ட போயிரும்னா ஆங்கிலேய அரசு கிட்ட போகணும். காரணம் என்னன்னா, ஆங்கிலேய அரசு வந்து இப்ப நீங்க இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறோம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டா நம்ம கிட்ட ஒரு படை இருக்குன்னா அந்த படையை ஃபுல்லாவே கலைச்சிடணும். ஆங்கில அரசோட படை தான் வரும். அந்த படையை வந்து ஆங்கில அரசு தான் முடிவு பண்ணி அவங்க அனுப்புவாங்க. ஓகேங்களா? அதுக்கான செலவுகள்லாம் யார் பார்த்துக்கணும்? அந்த வீரர்களுக்கான செலவு, அதுக்கான செலவுகள்னா அதெல்லாம் நாம தான் கட்டணும். அந்த சுதேச அரசுகள் தான். அது கட்ட முடியாத நிலைமையில நம்மளுக்கான பகுதிகள், நம்ம நாட்டிலேயே சுதேச அரசு நாட்டிலேயே ஒரு சில பகுதிகள் இருக்கா, அதை நிரந்தரமா ஆங்கிலேய அரசுக்கு தரணும். தந்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே பாதுகாப்பா இருக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி ஒரு போர் பிரச்சனைகள் நடந்தாலும், உள்நாட்டு பிரச்சனைகள், உள்நாட்டு அமைதி, இந்த போன்றல சுதேச அரசுகளை காத்துக்கிறதுல ஆங்கில அரசு செயல்படணும். அவங்கள பாதுகாப்பாகவும் வச்சிருந்தது. அதனாலதான் இது வந்து பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சுதேச அரசுகளை சொல்றாங்க. இதுல முக்கிய கூறுகளா இப்ப நம்ம பார்க்க போறது, படையெடுப்புகளில் இருந்து சுதேச அரசுகளை பாதுகாப்பது, உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுவது போன்றது வந்து ஆங்கிலேயரோட முக்கிய கடமையா இந்த துணைப்படை திட்டத்தின் கீழே இருக்குது. ஏன்னா நான் வந்து உங்க கவர்மெண்ட் கீழே வந்துறேன்னு சொன்னோடனே அப்புறம் நீங்க தானே என்ன பாத்துக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏன்னா இவன் சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் நம்ம ஓகே சொல்லணும். உன்னோட படை இருக்கக்கூடாது, அதை ஃபுல்லா கேன்சல் பண்ணிடணும். ஐரோப்பியர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்ப டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீஸ், அது இதுன்னு எல்லாருமே போயிடணும், நாங்க மட்டும்தான் இருக்கணும். அப்படி வேற ஒருத்தர் வந்தாலும் பிரெஞ்சுக்காரர்களே இருக்கிறாங்கன்னா அவங்க வந்தாலும் அதுவும் நாங்க சொன்னா மட்டும்தான் நீங்க இவங்க இல்ல இருக்கணும், இல்லையா அவங்க வந்து உங்க சுதேச அரசை விட்டு வெளியே போயிடணும். அதே மாதிரி படைகளுக்கான அமௌண்ட்டுக்கான செலவும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி உங்களால பாத்துக்க முடியலையா, அந்த செலவை நாங்க பண்ணுவோம், உங்க நிலத்தோட பகுதியில ஒரு பாதி எங்களுக்கு கொடுத்துடணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போன்றவை படுறான். அதுதான் துணைப்படை திட்டத்தோட முக்கிய அம்சமா இருக்கு. அதாவது இந்திய அரசர்கள் தங்கள் படையை கலைத்து விட்டு ஆங்கில படைகளை முழுவதுமாக ஏற்றுக்கணும். அடுத்தது சுதேச அரசு தலைமையகத்தில் ஆங்கிலேய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது இப்ப நம்மளுக்குன்னு ஒரு சுதேச அரசு இருக்கு, அதுக்கு அரசர் வந்து சுதேச அரசர் தான் இருப்பாரு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு கீழே வந்து ஒரு நவரத்தினங்கள் மாதிரி இத்தனை அமைச்சர்கள் அது இதுன்னு இருக்கும்போது அந்த தலைமையகத்துல ஆங்கிலேய படையை சேர்ந்த ஒருத்தர் வந்து தலைவரா இருக்கணும், ஒருத்தர் வந்து உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத
கான்செப்ட்லயும் இங்க விதி ஒரு அதாவது இந்த திட்டம்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு அதுலதான் ஒண்ணு சுதேச அரசு தலைமையகத்தில் ஆங்கில பிரதிநிதி ஒருத்தர் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி படையை பராமரிக்க முன்னாடியே சொன்ன மாதிரிதான் படையை பராமரிக்க வீரர்களுக்கு சம்பளம் வழங்க சுதேச அரசு நிரந்தரமான ஒரு பகுதியை விட வேண்டும். ஏன்னா இப்ப ஆங்கிலேய படை தான் உள்ள இருக்குது, அவங்கள பராமரிக்கணும், வீரர்களுக்கு ஆண்டு வருமான சம்பளங்கள்லாம் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு பகுதியா நீங்க விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேய படையை தவிர மற்ற ஐரோப்பிய படை வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணைப்படை திட்டத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமெண்டா இதை தான் போடுறாங்க. இதை ஏத்துக்கிறவங்கன்னா இந்த துணைப்படை திட்டத்துக்கு கீழே வர சுதேச அரசுகள். இது வந்து எப்படி இந்த பிளான் வருதுன்னா போர் செஞ்சு அவங்கள வந்து பிடிக்காம நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் தான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்மை ரீதியா போய் அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடக்குமுறை பண்ணி ஃபுல்லா அவங்களோட நிலத்தை இது அரசுகளை எடுத்துக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய செயல்பாடு. அதுதான் ஆங்கில ஆட்சியை விரிவுபடுத்த அரசியல் ஆதிக்கத்தையும் செலுத்துவதற்கு இந்த திட்டம் வந்து பெருங்கருவியா இருந்துச்சு. இந்த திட்டத்தை தீட்டினவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா. இந்த சுதேச அரசுகள்ல இப்ப துணைப்படை திட்டத்துல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அது வந்து அதுக்கு கிடைச்ச நன்மைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சுதேச அரசுகளின் செலவுகளிலேயே தன்னுடைய படையை பராமரித்து கொண்டது. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி செலவு இவங்க வந்து செலவு செய்யாம பாதுகாப்பு கொடுக்குறங்கிற பேர்ல அதாவது சுதேச அரசுகளே சுரண்டி அவங்க இதுலயே இவங்க வந்து அதிகாரம் செலுத்துற மாதிரி அவங்களுக்கே தெரியாம ஆட்சி முறை பண்ணாங்க. அதுதான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சுதேச அரசுகளின் செலவுகளிலேயே தன்னுடைய படையை பராமரித்து கொண்டன. அதே மாதிரி சுதேச அரசுகளிடம் பணியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்கள் நீக்கப்பட்டார்கள். இதனால் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியா மீது மீண்டும் ஆட்சி புரியருக்கு மிகவும் கடினம் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் எதிரிகள். இப்ப ஏற்கனவே சுதேச அரசுகள்ல இருக்க பிரெஞ்சுக்காரர்கள் சில பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா இவங்க எல்லாம் நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து கிளர்ச்சி பண்ணி நம்மள வந்து ஆங்கிலேயர்களை வெளியே துரத்திட்டு அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து பிரெஞ்சுக்காரங்களை நியமிக்க கூடாது, அவங்க உங்க ஆட்சியில பணியில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வேலையை விட்டு தூக்கி அவங்களை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தையே கொண்டு வராங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதேபடி சுதேச அரசுகளும் என்ன பண்றாங்கன்னா பணியில இருந்த பிரெஞ்சுக்காரர்களை வெளியே அனுப்புறாங்க. அதே மாதிரி சுதேச அரசுகள் அரசு இழப்புகள் இதனால என்னென்ன ஏற்படுதுன்னா சுதேச அரசுகள் வந்து பலவீனம் அடையுது. அதாவது ஆங்கிலேய படைகள் மட்டும்தான் இருக்கு, சுதேச அரசரோட படைகள் வந்து அதுல இல்ல, எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே கலைச்சிடறாங்க. இதனால அவங்க என்ன ஆகுறாங்கன்னா அவன் பாத்துக்குவான்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறியாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாறுறாங்க. ரெண்டாவது பிரிட்டிஷ் கம்பெனியால் தலைமை இருக்கிற சுதேச அரசுகளோட தலைவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா மக்களை பாதுகாக்கிறத விட்டுட்டு இப்ப இந்த துணைப்படை திட்டத்துக்கு வந்து சுதேச அரசுக்கு ஏத்துக்கிற காரணமே நம்ம மக்கள்லாம் பாதுகாப்பா இருக்கணும், இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் இதை கொண்டு வந்தது. ஆனா இதை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் பண்ணி சேர்ந்துக்கிட்டு மக்களை பாதுகாப்புறதுக்கு பதிலாக அவங்க வந்து சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வருமானம் வரிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அபகரிக்க பாக்குறாங்க. காரணம் என்னன்னா இந்த மாதிரி படைகள் பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கான செலவையும் நம்மளே செய்ய வைக்கிறாங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்மளை கேட்க வச்சு அடிமைத்தனம் நமக்கே தெரியாம அவங்களுக்கு அடிமையாகிற ஒரு விஷயமா ஏற்படுதுதான் இந்த துணைப்படை திட்டம். இப்ப அடுத்து நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா இந்த துணைப்படை திட்டம் முதல்ல சொல்லிவிட்டேன் ஹைதராபாத்ல கொண்டு வந்தாங்க. ஹைதராபாத் இல்லாம இன்னும் சில இடங்களிலும் இந்த துணைப்படை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். துணைப்படை திட்டத்தை பார்த்தோம். துணைப்படை திட்டம் 1798. இதை ஃபர்ஸ்ட் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்தா ஹைதராபாத்ல 1798. அதே மாதிரி சில ஏரியாக்களுக்கு நிறைய இடங்களுக்கு இந்த துணைப்படை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்தி தான் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ராஜதந்திரத்தால பிடிக்க ஆரம்பிச்சாரு வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா. இப்ப இந்த இயர் வந்து கன்ஃபார்மா நம்ம ஞாபகம்னா நம்ம கன்ஃபார்மா ஞாபகம் வச்சு படிச்சுதான் ஆகணும். அதனாலதான் இப்ப எழுதி போட்டு இந்த இயரை ஒரு டைம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். இப்ப என்னன்னா இப்ப இயர் கொடுத்துருவாங்க தஞ்சாவூர், பேஷ்வா, குவாலியர் மற்றும் ஜெய்ப்பூர்னு கொடுத்துட்டு இயர் சைட்ல கொடுத்துருவாங்க. பொருத்துகளை வைக்கலாம், சரியான இணை எத்தனை இருக்குது, அதாவது துணைப்படை திட்டத்தின் கீழ் இந்த சுதேச அரசுகள் எந்த இயர் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டு சரியான இணையினை வைக்கலாம், கூற்றுல வைக்கலாம், பொருத்துக்களை வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேட்கலாம். ஏன்னா இதுல முக்கியமானது இயர்ஸ் தான். இதுல பெருசா சொல்ற அளவுகள்லாம் ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் யாரு கொண்டு வந்தா இந்த திட்டத்தை? வெல்லஸ்லி பிரபு.
இந்த திட்டம் எப்போது கொண்டு வந்து 1798. இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சுன்னா ஹைதராபாத். அது எப்ப 1798. இதுல வந்து என்ன நன்மை அடையிறாங்க ஆங்கிலேயர்கள், இது நம்மளுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் தான் கேட்பாங்க. இதுல முக்கியமா கேட்க வேண்டிய விஷயம் 2 விஷயம். இது 3வது விஷயம் இந்த இயர். ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல துணைப்படை திட்டம் கொண்டு வராங்க. அது எப்பனா 1798. அடுத்தது தஞ்சாவூர்ல அடுத்த வருஷமே கொண்டு வராங்க 1799. அடுத்தது அயோத்தி, அங்க வந்து 1801 கொண்டு வராங்க. அடுத்தது பேஷ்வா. இப்ப சிம்பிளா என்னன்னா 1800க்கு மேல 2 இயர் தான். ஒண்ணு வந்து ஹைதராபாத் துணைப்படை திட்டம் கொண்டு வந்த அப்பயே கொண்டு வந்துட்டாங்க ஹைதராபாத் வந்துட்டு, அடுத்த வருஷம் தஞ்சாவூர்ல கொண்டு வராங்க. 1800க்கு மேலதான் இதுக்கு மேல இருக்கிற இயர். அது என்னன்னா அயோத்தியில 1801, பேஷ்வால 1802, போன்ஸ்லேல 1803, குவாலியர் 1804, இந்தூர்ல 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர்ல 1818. இந்த 1818 ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம். பராசி இயக்கம் 1818. இந்த மாதிரி வந்து சின்னதா இது தெரிஞ்சு இருந்தா இதுவும் ஒரே இயரா இருக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப திரும்ப நம்ம இன்னொரு டைம் பார்ப்போம். துணைப்படை திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1798. துணைப்படை திட்டம் கொண்டு வரும்போது எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஹைதராபாத்ல, அதுவும் 1798. இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி 800 இயருக்கு முன்னாடி 2 தான். 98 ஒண்ணு, 1799 ஒண்ணு. அது எங்கன்னா தஞ்சாவூர்ல. அடுத்தது 1801 அயோத்தியில கொண்டு வராங்க. அப்புறம் பேஷ்வா 1802. அடுத்தது போன்ஸ்லே 1803, குவாலியர்ல 1804, இந்தூர்ல 1817. அடுத்தது பூர் அப்படின்னு சொல்லி முடிகிற 3 பூர்ல வந்து ஒரே இயர் 1818. ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் அப்படிங்கிறதுல 1818 வருஷத்துல முடியுது. இயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு சரியான இணையில கேட்கலாம், இல்ல பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இந்த வெல்லஸ்லி பிரபு நம்ம இந்தியாவை எப்படி மாத்துறாருன்னா, இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவில் ஆங்கில பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்பதை மாற்றினார் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அதுக்காக தன்னோட ராஜதந்திரமான துணைப்படை திட்டத்தை பயன்படுத்துறாரு. இப்ப இந்த கோட்ஸ் சொல்லுவாங்க, இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்ற மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வெல்லஸ்லி பிரபு. அடுத்தது நம்ம பார்க்க போறது முக்கியமானது வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமான இன்னொன்னு சொன்னது வாரிசு இழப்பு கொள்கை. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நாடு பிடிக்கும் முயற்சியா 2 திட்டங்களை பார்த்தோம். ஒண்ணு வந்து துணைப்படை திட்டம், இன்னொன்னு வந்து பார்க்க போறோம் வாரிசு இழப்பு கொள்கை. ஓகேங்களா. துணைப்படை திட்டங்கிறது என்னன்னா, ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு தரம்னு சொல்லிட்டு ஒரு சுதேச அரசுகளை வந்து அவங்க நம்ப வச்சு பேசி அவங்களுக்கு கீழே அவங்களையே சுரண்டி அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தி பாதுகாப்பு கொடுக்கறதா நம்ப வச்சு அப்படியே அவங்க நாடுகளை பிடிக்கிறது வந்து துணைப்படை திட்டம். ஓகேங்களா. இதே வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறது இந்த திட்டம் என்னன்னா டல்ஹவுசி அப்படின்னு கொண்டு வர்றாரு. இதுல ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ வாரிசு இழந்துட்டோம்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா டல் ஆயிடுவோம்ல, அதனால இது ஷார்ட்கட். வாரிசு இழப்பு, யாராவது இழந்துட்டா டல் ஆயிடுவோம், அதனால டல்ஹவுசி பிரபு அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வாரிசு இழப்பு கொள்கை எதுக்குன்னா, இப்போ ஒரு மன்னராட்சியின் கீழே இருக்கும் ஒரு மன்னருக்கு வாரிசு கிடையாது. அப்போ வந்து அந்த மன்னர் வந்து ஏதோ ஒரு குழந்தைய ஆண்மகனை தத்தெடுத்து அவரோட அடுத்த அரசர் இவர் தான் இளவரசர்னு சொல்லி அறிவிக்கலாம். ஆனா வந்து இப்ப டல்ஹவுசி இந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த மாதிரிலாம் நாங்க யாரையும் விட மாட்டோம், நாங்க வந்து அந்த நாட்டை பிடிச்சிக்குவோம், இல்லையா நாங்க வந்து பர்மிஷன் தரணும், நாங்க பர்மிஷன் தந்தாதான் நீங்க அந்த வாரிசை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை திட்டம். இந்த வாரிசு இழப்பு கொள்கை திட்டத்தை யாரு கொண்டு வர்றாருன்னா டல்ஹவுசி பிரபு. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை நிறுவுவதில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டா, அதாவது இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை நிறுவுவதில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆங்கில அதிகாரி யாருன்னு கேட்டா இந்த டல்ஹவுசி பிரபு தான். இவர் வந்து ஆங்கில அரசை விரிவுபடுத்த கொண்டு வந்த திட்டம் தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை திட்டம். சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி தத்தெடுத்தல், அதாவது அதான் சொல்லணும் முன்னாடியே சொல்ல மாதிரி, இப்போ ஒரு வாரிசு நமக்கு கிடையாது, இறந்துட்டாங்க, இதெல்லாம் இல்லை, பிறகவே இல்லை அப்படிங்கும் போது ஒரு ஆண்மகனை வந்து தத்தெடுக்கிறங்கிற உரிமை பொதுவாகவே இருக்கு. அப்படி ஆனா வந்து நீங்க வந்து தத்தெடுத்தாலும் எங்களோட பர்மிஷனோட தான் சுதேசி அரசுகள் வந்து தத்தெடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை. மன்னரின் ஆட்சி பகுதி
ஆங்கிலேயர் தலையாய், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி தத்தெடுத்தால் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரோட தலையாய சக்திக்கு செல்ல நேரிடும். அதாவது நாங்க வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டா அந்த நாட்டையே கைப்பற்றிடுவோம், எங்களுக்கு கீழே நீங்க வந்துருங்க, உங்களை அடிமைப்படுத்தப்பட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லதான் இந்த வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்து அப்படிதான் பண்றாங்க. இப்ப வாரிசு ஒருத்தர் தத்தெடுக்கிறாருன்னு நினைச்சா அவங்களை வந்து நான் தத்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டல்ஹௌசி தடுக்கிறாரு. அதுதான் அப்படி தடுத்து அவங்கள வந்து வாரிசு இழப்பு கொள்கை கீழே கொண்டு வந்தா அந்த நாட்டை எப்படி கைப்பற்றணும்னு பாக்குறதா, அந்த சுதேச அரசை வந்து ஆங்கிலேயர் ஆட்சி கீழே கொண்டு வரதான் இவங்களோட பிளானே. ஏன்னா அதனாலதான் இவரை வந்து இந்திய ஆங்கிலேய ஆட்சியை நிறுவுவதில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் யாருன்னா டல்ஹௌசின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை வந்து இந்திய மன்னர்கள்லாம் ஆதரிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இப்ப வாரிசு ஒருத்தங்களை தத்தெடுக்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, ஒரு ஆண்மகனை தத்தெடுக்கலாம். அப்படி தத்தெடுக்காம விட்டா நம்மளோட சந்ததிகள்ல இருந்து இது போயிடும், அவங்க ஃபுல்லா ஆங்கிலேயர்கள்லாம் அவங்க சொல்றதுதான் நியமனம், அவங்க சொல்ற ஆளுங்களை தான் போடணும்னாட்டியும் இதை வந்து கடுமையா எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எதிர்த்தாலுமே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் அதிக அதிகாரம் செலுத்துது, சுதேசி அரசுகள் வந்து சிறுசுதான், ஆங்கில அதிகாரிகள் பெரிய ஆளுங்க, அவங்களால வந்து இவங்களை எதுக்க முடியல. அதே மாதிரிதான் இப்ப வந்து என்னன்னா, இந்துக்களோட சம்பிரதாயப்படி வாரிசு இல்லாத மன்னர் வந்து ஒரு ஆண்மகனை தத்து எடுக்கலாம். அப்படிதான் சதராவின் மன்னர் ஷாஜி 1848 அவருக்கு வாரிசு இல்லைன்னு ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாரு. ஆனா அதை வந்து டல்ஹௌசி தடுக்கிறாரு. இது அதேதான் எப்படி கேட்பாங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கையில் முதலில் வீழ்ந்த நாடு எது அப்படின்னு சொன்னா, இப்ப துணைப்படை திட்டத்தின் கீழ் வந்த முதல் நாடு ஹைதராபாத் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முதல்ல கீழே வந்த நாடுன்னா சதாராவின் மன்னர் ஷாஜி, அவர் தான் அந்த இதோட சுதேசி அரசோட மன்னர். அது எப்ப நிறுவனாங்கன்னா 1848. அதுக்கு அடுத்தது யாருன்னா ஜான்சில கங்காதர் ராவ் அப்படிங்கிறவர் இறந்த பிறகு அவரோட மீது அதே மாதிரி புடிச்சுக்கிறாங்க. அது வந்து 1853. அதே மாதிரி 3ஆம் ரகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவரை வந்து 1853, அதாவது ஜான்சி 53, நாக்பூரும் 53, ஜான்சி நாக்பூர் ரெண்டுமே 1853. அதுல 3ஆம் ரகுஜி போன்ஸ்லே அவரு இறந்தோடனே உடனடியா அதையும் பிடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் மராத்தியரோட கடைசி பேஸ்வா வந்து 1851 காலமாகறாரு. இவர் என்னன்னா ஆங்கில ஆட்சி கீழே ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறாரு. இவர் வந்து 33 வருஷமா கம்பெனிகிட்ட இருந்து, கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இருந்து ஒரு ஓய்வு ஊதியம் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல சுதேசி மன்னர்கள்லாம் வந்து சும்மா பதவியில இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் இருங்க, ஆனா எங்களுக்கு கீழே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓய்வூதியமா சில அமௌண்ட்டுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி அதுல ஒருத்தரா 33 வருஷமா வாங்கினவர் தான் இந்த மராத்தியின் கடைசி பேசுவா. ஓகேங்களா. ஆனா அவரு இறந்த பிறகு அவரோட வாரிசான நானா சாஹிப்புக்கு இந்த வாரிசு இந்த உதவித்தொகையை கொடுக்கறதுக்கு டல்ஹௌசி வந்து மறுத்துட்டாரு. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு காலங்கள்ல பிரச்சனையாகி இதே அப்படியே 1857 புரட்சியாகவும் 1857 பெரும் புரட்சி, 1806 வேலூர் புரட்சி போன்ற புரட்சிகள்லாம் காரணமா இந்த வாரிசு இழப்புகளையே சொல்லலாம். ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஆங்கிலேயர் எதுக்காம கம்முன்னு தான் இருந்தாங்க. நான் வந்து வாரிசு ஒண்ணு தத்து எடுக்கிறேன்னா தத்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இங்க வந்து எதுவுமே பிரச்சனையாகாது. தத்து இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நான் வாரிசா போறேன் தத்து எடுக்கிறேன்னு சொன்னா தத்து எடுக்க கூடாதுன்னு சொல்றதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு போர்ல எல்லாம் ஈடுபடுறாங்க, சண்டைகள் ஆரம்பிக்குது. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை வந்து நாடு பிடிக்கும் ஒரு உத்தியாக தான் இந்த திட்டம் செயல்படுது. ஓகேங்களா. அதான் முன்னாடியே வாரிசு இழப்பு கொள்கையும் இப்படிதான், துணைப்படை திட்டமும் இதுதான். இப்ப வந்து துணைப்படை திட்டத்துல எப்படி பார்த்தோமோ ஹைதராபாத் அந்த மாதிரி எது எது அடுத்தடுத்து பிடிச்சாங்களோ அதே மாதிரி இதையும் கேட்பாங்க. இந்த இயரும் பொறுத்துக்களை கேட்கலாம், அதே மாதிரி சரியான இணையத்தனம் கேட்கலாம், கூட்டுல எப்படன்னு கேட்கலாம். இதே மாதிரி முதல்ல வாரிசு இழப்பு கொள்கையில எந்த சுதேசி நம்ம சுதேச அரசு வந்து நிதாச்சுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சதாரா வந்து 1848 வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஜெய்ப்பூர் மற்றும் சம்பல்பூர், அது வந்து 1849. அடுத்தது பகத், அது எப்பனா 1850. அடுத்தது உதய்பூர் 1852. ஜான்சி அது 1853. 3 வார்த்தை வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஷார்ட்கட். ஜான்சி 3 வார்த்தை இருக்கு, 3ல முடியும் அப்படின்னா 1853. அதே மாதிரி நாக்பூர் 4, இதுவும் 4 வார்த்தை தான் இருக்குது, அது வந்து 1854. ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கா இப்ப இருக்கிறது.
நீங்க முக்கியமா இந்த இயரு பொறுத்துகள்ல இல்ல சரியான இணையில இப்ப வந்து கொஸ்டின்ஸ்லாம் அப்படிதான் வருது. சரி, ஒரு 4 இணை கொடுத்துட்டு 4 இயர் கொடுத்துட்டு சரியான இயர் எத்தனை இருக்கு, தவறானது எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியானதும் கேட்பாங்க, ஒண்ணு சரி, தவறானது எத்தனை இருக்கு, 3 தவறு, அந்த மாதிரி. இதுல திரும்ப பாக்குறோம், சதாரா 1848, ஜெய்ப்பூர் மற்றும் சம்பல்பூர் 1849, பகத் 1850, உதய்பூர் 52, ஜான்சி 3 வார்த்தை 1853, நாக்பூர் 4 வேர்டு 1854. ஓகேங்களா. இப்ப அதாவது இந்த 2 திட்டம்னா துணைப்படை திட்டம், அப்புறம் வந்து வாரிசு இழப்பு கொள்கை. இந்த 2 திட்டம் தான் 1801 தென்னிந்திய கிளர்ச்சி, 1806 வேலூர் கழகம், 1857 நடந்த பெரும்புரட்சி, இது 3க்கும் முக்கிய வடிவமா செயல்பட்டது இதுதான். ஏன்னா நார்மலா வந்து சுதேச அரசுகளை வந்து நார்மலா விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கில அரசு வந்து அடிமைப்படுத்தி அவங்கள அடக்குமுறை பண்ணி நம்ம நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சாங்க. இந்த பிடிச்ச பிறகுதான் இந்த நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மேல தென்னிந்திய கிளர்ச்சியில இருந்து அப்படியே பெரும்புரட்சி போர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே அதுதான். இது 2 திட்டங்கள்னா நாடு பிடிக்கும் கொள்கையாக செயல்பட்டு பின்னாடி இந்த 3 பிரச்சனைகள், தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கழகம், அப்புறம் பெரும்புரட்சி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. அதனால இந்த 2ல இருந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. 8th புக்கில் இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டென்ட்டு, முக்கியமான கண்டென்ட்டே அவ்வளோதான். யாரு கொண்டு வந்தாங்க, எந்த இயரு, எங்கெங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எந்த இயர் பண்ணாங்க, இந்த திட்டம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது. இப்போ துணைப்படை திட்டம்னா ஒரு சுதேசி அரசு இருக்கு, அந்த அரசுக்கு வந்து ஆங்கிலேயர் நாங்கள் சப்போர்ட் பண்றோம், ஆனா வந்து நாங்க சொல்ற கண்டிஷனுக்கு கீழே நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு போர் நடந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதே மாதிரி உள்நாட்டு கிளர்ச்சி நடக்காம பிரச்சனை நடக்காம பாத்துக்குவோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டது ஹைதராபாத்து, அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி வாரிசு இழப்பு கொள்கை, இப்ப அதான் முன்னாடியே ஒரு சொன்ன மாதிரி வாரிசு இழந்துட்டா டல்லா இருப்பாங்க, டல்லௌசி பிரபுன்னு ஒரு சின்னதா ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து இவருக்கு டல்லௌசி பிரபு என்ன சொல்றாங்கன்னா, இந்திய ஆங்கில ஆட்சியை நிறுவுவதில் முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து டல்லௌசி பிரபு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, சுதேச அரசுகளை இணைக்கிறதுக்கு இவர் ஒரு திட்டம் திட்டுறாரு. வாரிசு எல்லாம் இல்லாதவங்க எல்லாம் திரும்பலாம் வாரிசு தத்தெடுக்க கூடாது, நீங்க வந்து இல்லைன்னா அவ்வளவுதான் ஆங்கில ஆட்சி கீழே வந்து இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி மீறி வந்து வாரிசு தத்தெடுத்தாலும் நாங்கள் வந்து விடமாட்டோம், போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளாலதான் இந்த அரசுகள்லாம் இணையுது. இதுல முதல்ல 5 அரசு தான் சதாரா 1848. துணைப்படை திட்டம்னா ஹைதராபாத்து இணைஞ்சது. ஓகேங்களா. இது 2 தான் ஃபர்ஸ்ட் பேசிக்காவே கேட்பாங்க. 2 இதுலயும் எது ஃபர்ஸ்ட் இணைஞ்சதுன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தோட இயரும் முக்கியமா படிச்சுக்கோங்க. இயர் ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதே வரிசைப்படுத்துகள் எப்படி கொடுத்துருவாங்க, சதாரா, பகத், உதய்பூர், ஜான்சின்னு கொடுத்துட்டு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா, வாரிசு இழப்பு கொள்கையின் கீழ் பிடிக்கப்பட்ட நாடுகள் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இப்ப இந்த நாள்ல வந்து மாத்தி மாத்தி வச்சிருவாங்க. இப்ப நம்மளுக்கு இயர் நம்மளுக்குதான் மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும், இயர் கொடுக்க மாட்டாங்க. இப்ப சதாரா 1848 வந்துச்சு, உதய்பூர் பகத் அதுக்கு அடுத்தது வந்துச்சு, அப்புறம் உதய்பூர் அப்புறம் வந்துச்சு, அப்புறம் ஜான்சி அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 3, 2, 5 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கோசரம் தான் இயர் வந்து கன்ஃபார்மா இதுல படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இதுல வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இயரு யாரு பிடிச்சா, யாரு கொண்டு வந்தா, இது எதுக்காக பயன்படுது, இதனால இந்தியா வந்து எப்படி புரட்சியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் யார் யார் ஃபைட்டுக்கு போறாங்கிறத, இதுக்கு மேல பெருங்கிளர்ச்சிகள், வேலூர் கிளர்ச்சிகள், தென்னிந்திய புரட்சிகள் எல்லாமே நடைபெறுது. ஓகேங்களா. அதுக்கு அடித்தளம் விட்டதா இந்த 2 கொள்கைகளை தான். ஒண்ணு துணைப்படை திட்டம், இன்னொன்னு வாரிசு இழப்பு கொள்கை. இதுக்கு மேலேயே நல்லா படிங்க. எக்ஸாம் வந்துருச்சு, கொஞ்சம் எல்லாரும் ரிவிஷன் நல்லபடியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அப்படியே போஸ்டிங் அடிக்கிற வழியை பார்க்கணும் எல்லாரும். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஷார்ட்கட்டு போட்டு ஞாபகம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சதையே திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா போதும். இப்ப இது எழுதுனதே இதுல கண்டென்ட்டே ரொம்பலாம் நிறையலாம் நீங்க கதையை தெரிஞ்சுக்கோங்க, என்ன கண்டென்ட் சொல்லுதுன்னு கேளுங்க. அப்புறம் இயரு பேசிக்கா ஒண்ணு படிச்சோம்னா, யாரு கொண்டு வந்தா, இந்த திட்டம் எதுக்கு வந்துச்சு, இந்த திட்டத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் யாரு வந்தா, இது என்ன வருஷம் வந்துச்சு, இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா அடிப்படையா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து புக்கில் தான் இருக்கும். அதை அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற அடுத்த, நீங்க இது புக்ல ஃபுல்லா தரவாயிட்டீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற அவுட் ஆஃப் சோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அது போய் படிச்சு இது பண்ணுங்க.